ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம்ங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாட்றோம் தூக்குறோம் பேசிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. இன்னைக்கும் விளையாட எல்லாரும் ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட அப்புறம் என்ன ஷோவை தொடங்கிடுவோமா? சரி மக்களே, நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு யார் சினிமாவில் ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதுங்க. அவங்க வந்து இயக்குனராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து நடிகராக இருக்கலாம், நடிகையாக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், இல்லைங்க எனக்கு டான்ஸ் கோரியோகிராஃபர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்களோட பேரை நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்காகவே 5 ஈஸியான கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். அதனால் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? வென்டரா கிளப்போடைய 1000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். சரி, யாரெல்லாம் கால் பண்ணி விளையாடுறாங்களோ பொழுதுபோக்குக்காக விளையாடலாமே அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க, அவங்க எல்லாரும் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி வீட்டில் சும்மா தான்ப்பா உட்காந்துட்டு இருக்கேன், ஒரே போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான ஒரே இடம் டகால்னு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ண வேண்டியது தான். நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உடனே நாங்கள் எடுத்து உங்களுக்கான கேள்விகளை கேட்டு உங்களை வின் பண்ண வச்சு உங்களை அப்படியே நாங்கள் வின்னர் ஆக்கி விட்டுருவோம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். பஞ்சார் மாவட்டம் கவிதைராஜ் பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பத்தி கேளுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்விகள் போகிறோம். அவர்கள் இந்த திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? ரகு. இல்லை, ராமநாதன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். பட் நல்லாவே ட்ரை பண்ணீங்க, நன்றி. ஓகே, வெரி குட். இதே வேகத்தில் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போமா? ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. ராகவேந்திரன் செங்கம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பற்றின கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, கவிக்குயில் இந்த படத்துடைய இயக்குனர் யார்? கவிக்குயில் 4 ராஜசேகர். இல்லை, தேவராஜ் மோகன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். இப்போ அடுத்த காலர் யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம், யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? பழனியிலிருந்து கவிதா பேசுறேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? நடிகர் பிரபு. சரி, நீங்க டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. நடிகர் பிரபு அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். உங்களுக்கான முதல் கேள்வி, பிரபு அவர்களுடைய நடிப்புல சங்கிலி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. இந்த படத்துடைய இயக்குனர் யார்? சரி. இல்லைன்னா இந்த கதாபாத்திரத்தோட நேம் சொல்லுங்க. தெரியலையா? சி.வி. ராஜன் தான் இந்த திரைப்படத்தை இயக்குனர். சரிங்களா? நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும், இல்லைன்னா கேட்காது. சரிங்களா? அதனால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ண உடனே டக்குன்னு டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். விளையாடுறதுக்கு தட்டுற தூக்குறோம்ல. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. 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 வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? என்னங்க? வணக்கங்க, திருச்சியில இருந்து ஆரோக்கியா பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி. கார்த்தியா? ஆமா, பருத்தி வீரன் கார்த்தி. ஓகே, பருத்தி வீரன் கார்த்தி. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். கைதி அப்படின்ற படத்துல கார்த்தி நடிச்சிருப்பாரு. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே எழுதுனது யாரு? 2 பெயர். ஹலோ. என்னங்க, யாரு? ஸ்கிரீன் பிளே வந்து இவரு பொன் பார்த்திபன், லோகேஷ் கனகராஜ். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? சரிங்க. ஓகே, கார்த்தி அவர்களுடைய நடிப்புல மெய்யழகன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்தோட எடிட்டர் யார்? 5 4 3. கோவிந்தராஜ். சூப்பர். சரிங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி கார்த்தியை பத்தி. சரிங்களா? சரிங்க. குட். வா வாத்தியாரே அப்படின்ற படத்துல கார்த்தி நடிச்சிருப்பார் இல்லையா? ஆமா. இந்த படத்தோடைய கதை எழுதுனது யார்? நலன் குமாரசாமி. சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு கார்த்தியோட நடிப்புல எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? பருத்தி வீரன். ஏங்க சிறுத்தையெல்லாம் பிடிக்காது? மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிறுத்தையில் நடிச்சிருப்பாரு. இல்லைங்க, முதல் படம் இந்த மாதிரி யாரும் நடிக்க முடியாது, அந்த ஒரு காரணம் தான். அப்படி நடிச்சிருப்பாரா? எனக்கெல்லாம் சிறுத்தை ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம். பையா இந்த படத்தோடைய டயலாக் ரைட்டர் யார்? பிருந்தா சாரதி. சூப்பர். சரி, கார்த்தியோட ஃபேவரட் சாங் என்ன? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்? இது பையா. எல்லாமே பையால இருக்கிற எல்லாமே பிடிக்குமா? ஆமா ஆமா. ஓகே,
சரி ஓகே. உங்களுக்கான 5வது கேள்வி, ஏன் பாட்டை பற்றி கேட்டேன்னா மொத்தமாக கார்த்தி எத்தனை திரைப்படங்களில் பாடல் பாடியிருக்காரு? வெளிவந்தது ஒரு பாட்டு தான். என்ன படம்? வெளிவராம ஒரு சில பாடல் இருக்கு. இல்லை, பிரியாணி படத்துல இருந்து பாடுவாங்க. டோட்டலாக 9 படங்களில் பாடியிருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். அடுத்ததாக யார்? ஹலோ ஹலோ, வணக்கம். யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? கமல் பத்தி. உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. சீனிவாசன் கும்பகோணம். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? போமா. உங்களுக்கான முதல் கேள்வி, தேன் சிந்துதே வானம் இந்த படத்துடைய கேரக்டர் பேர் என்ன? தேன் சிந்துதே வானம். ரவி என்பதுதான் சரியான பதில். ஓகே, நன்றி. தாட்டுறோம் தூக்குறோம் பேசிட்டு இருக்கிறது நாஸ்ரீ. அப்புறம் என்ன, காலையில் இருக்காங்க. யாருன்னு கேப்போ. வணக்கம். என்னங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுறேன். ஓகே, உங்க பேரு? என் பேர் வந்து அஸ்வத் ராஜ் சார். அதுக்கே யோசிக்கிறீங்க? சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? நாடி. யாரை பத்தி? நாடி 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 மாதவன் அவர்கள் பத்தின கேள்வியா? சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? மாதவனுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன விக்ரம் வேதா படத்துடைய இயக்குனர் யார்? 2 பேர். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? மாதவன் மொத்தமா எத்தனை இங்கிலீஷ் படத்துல நடிச்சிருக்காரு? ஹாலிவுட் படங்கள். அவரு ஹிந்தில தான் சார் நிறைய நடிச்சிருக்காரு. எத்தனை இங்கிலீஷ்ல நடிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு இங்கிலீஷ் படம் தான் சார். 5 என்பதுதான் சரியான பதில். நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யார்? வணக்கம். ஹாய் ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. இரவி, திருச்சியில இருந்து பேசுறேன். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். மெரினா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யார்? பாண்டிராஜ். சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி, 3ன்ற திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க இல்லையா, இந்த படத்துடைய எடிட்டர் யாரு? கோலா பாஸ்கர். சூப்பர். உங்களுக்கான 3வது கேள்வி, சிவகார்த்திகேயன் நடிப்புல வந்த மனம் கொத்தி பறவை இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யார்? சூரஜ் நல்லசாமி. சூப்பர். வெரி குட். உங்களுக்கான 4வது கேள்வி போறோம். சரிங்களா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் எந்த தேதியில ரிலீஸ் ஆச்சு? செப்டம்பர் மாசம். செப்டம்பர் மாசம் 6ஆம் தேதி என்பது சரியான பதில். சரிங்களா? நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, ரெடி. அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ராணி மணிராஜ் சேலம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கேஆர் விஜயா. கேஆர் விஜயா அவங்களை பத்தின கேள்வியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். கேஆர் விஜயா அவர்களுடைய ஒரிஜினல் பெயர் என்ன? உண்மை பெயர் என்ன? தெரியலையா? தேவநாயகி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நீங்க கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ அடுத்ததாக யாருன்னு கேட்போமா? வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். உங்க பேரு? என் பேர் கௌசிக். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? விஜய் பத்தி. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போலாம். கோட் படத்துல தளபதி யாருக்கிட்ட துப்பாக்கியை கொடுத்தாரு? 4 3 2 1. சிவகார்த்திகேயன் கிட்ட தான் துப்பாக்கியை கொடுத்தாரு. சரிங்களா? நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஏன் அந்த படத்தோட வில்லன் பேர் என்னன்னு கேட்ட மாதிரி பையன் திருதிருன்னு முழிக்கிறாப்புல. ஓகே, அடுத்ததாக யார்? வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. சார் வந்து நல்லிச்சாமி சூத்துரு. சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? உலகநாயகன் கமல்ஹாசன் பத்தி. கமல்ஹாசன் அவர்கள் பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, வறுமையின் நிறம் சிகப்பு இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யார்? இளையராஜா. இல்லை, MSV என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? வெரி குட்.
நான் ஈஸியாக இருக்கும்னா எல்லாருமே வந்து ஒரு தாட் வச்சுருக்காங்க இளையராஜாவாக தான் இருப்பார் அப்படின்னு. ஆனால் எம்எஸ்வி அவர்களும் நிறைய பாடல்கள் போட்டிருக்காரு அந்த டைமில், நிறைய மெட்டுகளுக்கு சொந்தக்காரர். அடுத்த காலர் யார்? வணக்கம். ஹலோ வணக்கம். நீங்கள் டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு கூட பேசுகிறீங்களா? ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். நீங்கள் டிவி பார்த்துட்டு பேச வேண்டாம், என் கூட காலில் பேசுங்க சரிங்களா? ஓகே ஓகேங்க சார். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். பிரபாகரன், கிருஷ்ணகிரி. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார். தளபதி விஜய் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமாங்க. உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். பிகில் படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? பிகில் படத்துடைய இயக்குனர் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. எதுங்க புதுசுங்க கட் பண்ணிட்டீங்க? அட்லி என்பது தான் சரியான பதில் சரிங்களா? ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லலாம், தப்பே கிடையாது சரிங்களா? அடுத்த காலர், நெக்ஸ்ட் காலர். வணக்கம். சரி. வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. என்னது இது? ஆஹா, முன்னாடியாச்சும் பரவாயில்ல, ஏதோ 4 வாரத்தை பேசிட்டு கட் பண்ணாங்க, இப்போ அலோ நம்மதே கட் ஆகுது. சரி, அடுத்த காலர் யார்? வணக்கம். விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு நம்மளோட நிகழ்ச்சி. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தராக நான் தான் நீ தானா போட்டி போட்டு சொல்கிறாங்க. நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் சட்டு சட்டுன்னு ஆன்சர் வருது. ஒரு சில பேர் மட்டும் தெரிலங்க, எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? அதான் விளையாட்டு. நமக்கு வந்து தொண்டை வரைக்கும் வந்து நிற்கும், வெளியே வார்த்தைகளாக வராது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு, ஐயோ எனக்கு தெரியும் சொல்ல முடியலையே அப்படின்லாம் நினச்சி கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அடுத்த கலர் இதில் என்ன கேட்டகரின்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். நித்தீஸ்வரன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். வாரிசு படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? ஹீரோயின் பேர் தெரியலையா? 5 ராஷ்மிகா. தெரியலையா? ராஷ்மிகா. கார்த்திகாவா? ராஷ்மிகாவா? ராஷ்மிகா என்பது சரிதான். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம் சரிங்களா? கில்லி படம் இருக்கு இல்லையா, இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டு சொல்லுங்க. அது கில்லி படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டு சொல்லுங்க. இந்தியா. யாரு? நான் படம். சரி, வித்யாசாகர் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, வணக்கம். 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 யார் எங்கிருந்து பேசுறீங்க? குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் பற்றி கேள்விகள் கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். தேவுடா தேவுடா இந்த பாடல் எந்த திரைப்படம்? சந்திரமுகி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா? ஓகே. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல அதாண்டா இதாண்டா அப்படின்னு ஒரு பாட்டு. ஆமாங்க. என்ன படம்? அருணாச்சலம். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. பா விஜய் இருக்கார் இல்லையா, லிரிசிஸ்ட், அவரு எத்தனை பாடல் மொத்தமா ரஜினிக்காக எழுதியிருக்காரு? பா விஜயா? ஆமா. 6. 4 என்பதுதான் சரியான பதில். கொஞ்சம் நிறைய நம்பர்னா கூட பரவாயில்ல, 4 தானே சொல்லியிருக்கலாம். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யார்? வணக்கம். ஹலோ வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. அடடா, சரி பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கால் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே நாங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி கால் கட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். விளையாடணும், வின் பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தோட. நெக்ஸ்ட் காலர் வணக்கம். ஹல்லோ. சரி, நீங்கள் கால் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஷோ நல்லா விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது இல்லையா? சரி, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுவீங்க. உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை மட்டும் சொல்வீங்க. அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் சொல்வோம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு உங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். இப்போ காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். மதுரை நான்மாடக்கூடல் வைராஜா. சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் பற்றின கேள்வியா? வெரி குட். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். கீர்த்தி சுரேஷுடைய நடிப்பில் வெளியான ரஜினி முருகன் இந்த படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? கதாபாத்திரம் ரஜினி முருகன் பெயர். என்னங்க நான் சொன்னதை திருப்பி சொல்றீங்க? அது கதாபாத்திரம் பெயர் வந்து கார்த்திகா தேவி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யார் கேட்போம்? யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? வணக்கம். வணக்கங்க. யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? தளபதி விஜய். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
என் பேர் மகாராஜா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட். தென்காசி டிஸ்ட்ரிக்ட். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன பைரவா இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் பேர் என்ன? Fine. தெரியல. தெரியலையா? சுகுமார் என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்தது யாரு கேட்போமா? வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலேருந்து லதா பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? குஷ்பு மாவட்டத்தை கேட்கணும். யாரை பத்தி? குஷ்பு குஷ்பு அவர்களை பத்தின கேள்வியா? எந்த படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு சின்ன தம்பி தான் பிடிக்கும். சின்ன தம்பி தான் ரொம்ப பிடிக்குமா? பாட்டு என்ன பாட்டு பிடிக்கும்? நீ எங்க என்னன்னு. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா சரி, இருக்கேன். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. நடிகன் படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? தெரியலையே. இந்த பேரை சொல்லி தாங்க போயிட்டே இருக்கும். அம்மா அம்மான்னு பின்னாடி போவாங்க. கீதாமா, கீதாமா, கீதா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, அடுத்த காலர் யாரு? வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கென்னடி. என்னங்க? கென்னடி விருதுநகர். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கமல்ஹாசன். கமலஹாசன் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, அபூர்வ சகோதரர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆன வருடம் என்ன? சரி, உங்களுக்கான ஒரு க்ளூ தரேன். 1950 இருந்து 2000 1950 இருந்து 2000 ஏ அப்பா, அடே அப்பா, எவ்வளவு பெரிய க்ளூ! அதானே இது நெருக்கி கேப்பீங்கன்னு பார்த்தேன். தெரியலையா? 1989 என்பதுதான் சரியான பதில். ஓகே மேடம், நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சரி, விடுங்க, பரவாயில்ல. பட் யார் வந்தாலும் சரி வின் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தோடு வாங்க, இல்லையா கொஞ்சம் ஜாலியாக வரலாமே அப்படின்னு வாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் வர முடியாது, ஏன்னா நமக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்பி நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் நாளைக்கு விளையாடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதெல்லாம் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர் மக்களே.